இருக்கிறாப்புல இவ்வளோ பெரிய நல்ல மனுஷனை நம்ம நாட்டில் வச்சு சுட போகிறாங்க. நம்ம நாட்டை எழுந்து காப்பாற்ற முடியல. ஏப்பா லேட்டா வர? அப்பா நேற்று நியூஸில் வெள்ளை கொடி பற்றி சொன்னாங்கல்லப்பா, அது மாதிரி ஒரு கொடி எங்கள் ஸ்கூல் வாசல்லையும் இருந்ததுப்பா. அதை சுற்றி போலீஸ் ஓடிக்கிட்டு வந்துக்கிட்டும் இருந்தாங்கப்பா. அதை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? வெள்ளை கொடியை பார்த்தாலே கெட்ட போலீஸ்கெல்லாம் சும்மா பதறதில்ல. தடவை கவனமா இருங்க. யாரு போட்டாலும் சரி, ப்ரொமோஷன் உனக்கு தான். உன் பேர் தான் லிஸ்ட்ல முதல்ல வரும். கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோ. ஹலோ தேவேந்திரனா? ஆமா, நீங்க? ஏய் தமிழ், நான் தான். நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. நீ எப்போ வந்த? எங்க இருக்க இப்போ? உனக்கு 2 நாளுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். அப்படியா? நீ நாளைக்கு போலீஸ்காரங்களை பார்க்க வேணாம், நேரா ஏர்போர்ட்டுக்கு வந்துரு. முடியாது தமிழ், என்னோட பாஸ்போர்ட் இருக்கு. அத நான் வாங்கிட்டு வரேன். அவங்க ரொம்ப ஆபத்தான திட்டம் போட்டிருக்காங்க தேவா. என்ன அதுக்கு பயந்துட்டு தலைய மறைச்சிக்க சொல்றியா? முடியாது, முடியவே முடியாது. ஹலோ ஹலோ, மை காட், போனை வச்சுட்டா. நீ வேணுடா எங்களுக்கு. சார், அவங்க எத்தனை பேருன்னு தெரியல. அவசரப்பட்டு ஓப்பன் ஃபயர் பண்ணிடாதீங்க. பி கேர்ஃபுல். சரி சரி. தேவேந்திரா, வெளியே வா. வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். டேய், என்னடா வரவேற்கிறியா? தமிழ்நாட்டு போலீஸோட பலம் என்ன, இன்டெலிஜென்ஸ் தெரியுமாடா உனக்கு? ஷோ, உங்களுக்கு வளர்ந்த நாடுகளுக்கு சமமா வண்டி, கம்யூனிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு லஞ்சம் வாங்கினது தான் அதிகம், குற்றத்தை குறைச்சது குறைச்சல். இவரை மாதிரி சில ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க நல்லவங்க, ஆனால் அது பத்தாது. நீங்க கேட்குற எதுவும் 24 மணி நேரத்தில் செய்ய முடியாது. உங்க திட்டம் தான் என்ன? ஏன் முடியாது? 24 மணி நேரத்தில் உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒரு சர்க்குலர் தரலாமே, ஸ்ட்ரிக்டா லஞ்சம் கூடாதுன்னு, மக்களை மரியாதையாக நடத்தணும்னு. டேய், நீ சொன்னா டிபார்ட்மெண்ட் செய்யணுமா? நீங்களாவும் செய்ய மாட்டீங்க, அடுத்தவங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. உங்க வேலை என்ன? எதுக்கு வந்தீங்க? இது இந்தியாவின் 60ஆம் சுதந்திர ஆண்டு, அதை கொண்டாட தயாராகிட்டீங்க. ஆனால் வாங்கி கொடுத்த காந்தியவும் அவரோட கொள்கைகளையும் சுத்தமாக மறந்துட்டீங்க. அதுதான் நாட்டை மோசமான பாதைக்கு கொண்டு போகுது. அதுதான் நாளைய முக்கிய செய்தியாக தமிழ்நாடு முழுக்க வரணும். நாட்டோட அழிவை தடுக்க போறியா? நாளைக்கு முடிஞ்சா உன் அழிவை தடு. காந்தி இல்ல நாளைக்கு முக்கிய செய்தி. போதைப்பொருள் கடத்திய மலேசிய வாலிபன் சென்னையில சுட்டு கொலைன்னு நாளைக்கு வைக்கிற உடம்பு தான் தலைப்பு செய்தி. ஓ, அதுக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நண்பர்களே வாங்க.
பிரில்லியன்ட். காந்தியோட பிறந்த நாளை ஐநா சபையில உலக சமாதான நாளா அறிவிச்சிருக்காங்க. ஆனா நாம காந்தியவும் மறந்துட்டோம், அவரோட கொள்கையும் மறந்துட்டோம். ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற பண்புள்ள இந்த நாட்டுல எய்ட்ஸுக்கு உலகத்துல 2வது இடம். அவரோட ஒழுக்கத்தை மறந்தனால தான் இது வந்தது. அவரோட அகிம்சையை மறந்ததால தான் வெடிகுண்டு வைக்கிறாங்க. தினம் வெட்டு குத்து கொலை, பெத்த தாயை கூட கொள்றாங்க. மகாத்மாவோட எளிமையை மறந்ததால தான் நாம இன்னைக்கு மேலை நாடுகளை பார்த்து காரு, ஏசி, பங்களா, சொத்துன்னு ஆசைப்பட்டு ஊழல் லஞ்சம் பண்ணி சமுதாயத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். காந்தியை மறந்தது போல அவரோட கதராடையும் மறந்துட்டோம். கதராடை தான் நம்ம நாட்டுக்கும் நம்ம சூழ்நிலைக்கும் உகந்தது. அதை மட்டும் நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ட்ரெஸ் வாங்கினா கூட போதும். எத்தனையோ விவசாயிகள் வேலை இல்லைன்னு கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வர வேண்டியதில்லை, கிராமத்திலே வாழலாம். வாடிக்கையாளர் தான் வியாபாரத்துக்கு முக்கியம்னு காந்தி சொல்லியிருக்காரு. ஆனா 90% பேர் கஸ்டமரை அலட்சியப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. மொத்தத்தில் இந்த நாட்டில் நல்லவங்க வாழ முடியாதபடி பண்ணிட்டீங்க. சுதேசி, எம்மதம் சம்மதம் போன்ற காந்தியோட எல்லா கொள்கைகளையும் கடைபிடிச்சாலே போதும், இந்தியாவில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் தீர்ந்துரும். காந்தியை சுட்ட உடனே எங்கள் தாத்தையா மலேசியா போயிட்டாரு. இந்த நாட்டை திருத்தணும்னு தான் அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது. தமிழ்நாட்டை, இந்தியாவை, பண்பாட்டை தன் உயிருக்கு மேலே நினைக்கிறாரு. எங்களை வருஷத்துக்கு 2 முறை இங்கே அனுப்புறாரு. பண்பாட்டை மறந்துடக்கூடாதுன்னு இந்த நாடு உயர பாடுபடணும்னு. இந்த நாட்டில் எந்த இடர்னாலும், பூகம்பம், சுனாமி, வெள்ளம் எது வந்தாலும் லட்சக்கணக்கில் நன்கொடை அனுப்புறாரு. நாங்கள் இன்னும் மலேசியாவில் தமிழ் தான் பேசுகிறோம். நீங்கள் இங்கே இங்கிலீஷ் கலக்காம தமிழ் கூட பேசல. இந்த நாடு நல்லா இருக்கணும்னு நாங்கள் துடிக்கிறோம், நீங்கள் அழிக்கிறீங்க. இப்போ நீங்க இப்படி பண்றதுனால என்ன லாபம்? எல்லாரும் இருட்டில் இருக்கும்போது ஒரு மெழுகுவத்தி ஏற்றி வைக்கிறது நல்லது இல்லையா? அது போல இந்த நாட்டோட பண்புகளை மறந்துட்டு இருக்கிற உங்களுக்கு அதை நினைவுபடுத்த ஒரு பொரிய தூக்கிட்டு போக தான் நான் வந்தேன். யோ இதுவையா பொறி, ஊரே கொளுத்துட்டியா? அதுக்கு டெல்லிக்கு போகணும் இல்ல ஆல்ரவுண்ட போகணும். எங்ககிட்ட எதுக்கு வந்த? அதுக்கு 3 காரணம் இருக்கு. இந்த மாற்றம் முதல்ல தமிழ்நாட்டுக்கு தான் வரணும். நான் ஆள்றவங்க கிட்ட போனாலும் அவங்க உங்களை தான் அனுப்புவாங்க. எனக்கு நேருக்கு நேர் மோதல் தான் பிடிக்கும். 2வது, எல்லா தப்புங்க பின்னாடியும் நீங்க இருக்கீங்க. லஞ்சமும் அதிகம், வேலையே பயிரமேயக்கூடாது. அதனால தான் 3வது காரணம், உங்களை தொட்டா மக்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும், ரொம்ப நல்லா கவனிப்பாங்க. என்னால காந்திய கொள்கையில நல்லா பரப்ப முடியும். தேவா 9 மணிக்கு ஃப்ளைட்டு, கிளம்பி போலாம். ஞாபகம் இருக்கு, போலாம். அதெல்லாம் நியாயம்தான். சட்டம் உன்னை விட்டாலும் நான் உன்னை விட மாட்டேன். அவங்கள போக விடு. கமிஷனருக்கு என்ன பதில் சொல்றது? அதை நாளைக்கு பிரஸ் நியூஸ் சொல்லும். அவரை அரெஸ்ட் பண்ண உடனே பெயில்ல வந்துடுவார். அவங்க எந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிலையும் ஈடுபடலை. பிரஸ் எல்லாம் அவங்க பக்கம் இருக்கு. உங்களுக்கு எனக்கு நேரடி விரோதம் ஒன்றும் இல்லை. உங்க பொருளை நான் கொடுத்துட்றேன், என் பொருளை நீங்க கொடுத்துருங்க, அவ்வளோதான். இந்தாங்க, இது அன்னைக்கு எடுத்த வீடியோ கேசட். இந்தாங்க, இது உங்களோட பொருள். என்னோட பாஸ்போர்ட்டை கொடுங்க. இந்த உன் பாஸ்போர்ட். தேங்க்யூ. சிட்டிலாம் எத்தனை கோடி ஏத்துன? யாரை வச்சு ஏத்துன? ஒரு நாளைக்கு 50 கோடி, 6 ராத்திரி 300 கோடி நான் மட்டும்தான் ஏற்றினேன். கணக்கு சரிதான், மொத்தம் 300 தான். ஜெய் ஹிந்த். அண்ணா, நான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன். இந்தாங்க, கடைசியாக போகும்போது உங்களுக்கு இந்தாங்க, இப்படிங்க. வேணாம் தம்பி, ஏற்கனவே நீங்கள் ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டீங்க, போதும்ப்பா, வேணாப்பா. பரவாயில்ல, வைங்க. சரிங்க தம்பி. பரவாயில்லண்ணே. ஆனால் ஒரு விஷயம், இப்போல்லாம் நீங்கள் பணத்தை எடுத்தால் அதில் இருக்க காந்தி தெரியறது இல்லை. அது 100 1000 தான் பார்க்குறீங்க. இனிமேல் உங்களுக்கு பணத்தை பார்த்தா அதில் இருக்க மகாத்மா தான் தெரியணும். அவரோட கொள்கைகள் உடனே ஞாபகத்துக்கு வரணும். அதை எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த நாடே அற்புதமாக மாறணும். வரேங்க. தேவா, எனக்கு சந்தோஷமா இருக்குடா. இல்லை, எனக்கு இல்லை. நான் திரும்பி இங்கே வரப்போகிறேன், இங்கேயே வாழ போகிறேன்.
இப்ப சந்தோஷமையா உமக்கு? இன்னும் எத்தனை உயிர்களை பலி கொடுக்கப் போகிறோம்? இது இந்தியாவின் 60ஆம் சுதந்திர ஆண்டு. காந்திய கொள்கைகளை கடைபிடிப்போம், வெள்ளைக் கொடியை சமாதானத்திற்காகவே பறக்க விடுவோம்.